இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் சமையல். நான் உங்கள் சூர்யா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். டுடே ஸ்பெஷல் மலாய் ஸ்டைல் ஸ்பைசி எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம் வாங்க. நான் இன்னைக்கு 4 பாயில்டு எக் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணது, 6 பச்சை மிளகாய், 200 ml பால் எடுத்திருக்கேன், 20 கேஷ்யூஸ், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், புதினா தழைகள், 50 ml நல்லெண்ணெய். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கேஷ்யூஸ் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த பேஸ்ட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம இதை கிளறிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வச்சுடாதீங்க. நம்ம இந்த பேஸ்ட்டில் வந்து ஆனியன் சேர்த்து அரைச்சிருக்கோங்கிறதுனால அதனுடைய பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நார்மல் ஃப்ளேம் வச்சு கிளறது நல்லது. இப்போது இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கிளறிக்கலாங்க. இப்போது மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாங்க. இந்த மசாலா இதுக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பால் சேர்த்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அடுத்து நம்ம பால் எடுத்த பவுல்லே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க அந்த பாயில்டு எக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் முட்டையில் மசாலா இறங்கணுங்கிறதுக்காக கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கேங்க. முட்டையை கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டோன்னா அதோட மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் தனியாக பிரிஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நான் வந்து முட்டையை கட் பண்ணாமல் இப்படி போட்டுட்டேன். முட்டையை சேர்த்துட்டு நம்ம இந்த கிரேவியும் முட்டையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். சுவையான மலாய் ஸ்டைல் ஸ்பைசி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய மெயின் ஃபுட் கோர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், மற்றபடி வேறு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தினம் தினம் ஒரு சமையல்.